இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மொத்த மொத்த வியூ பார்க்குற மாதிரி இங்கே வந்து ஆப்ஷன் இருக்குது டாஸில். ஸோ பாருங்கள், நான் வந்து ட்ரீ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், சியில் ஆல்ஃபா வெப் அகாடமிக்குள்ளே ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, வெஜிடபிள் இருக்குது. என்ன கமெண்ட் கொடுத்தோம், ட்ரீ கொடுத்தோம். ஆனால் இதில் ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் ஹெல்ப் கொடுக்குறேன். எனக்கு மறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. /?? ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டேன். அப்போ அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்னெல்லாம் கொடுக்கலான்னு ஒரு ஆப்ஷன் வருது. அப்போது எனக்கு ஃபைல் டிஸ்பிளே ஆகலை. ஆல்ஃபா வெப் அகாடமிக்குள்ளே என்ன இருக்குது, about.txt இருக்குது, அது டிஸ்பிளே ஆகலை. ஃப்ரூட்ஸுக்குள்ளே ஒரு 2 ஃபைல் இருக்குது, ஆப்பிள், ஆரஞ்சு, அதுவும் டிஸ்பிளே ஆகலை. சரிங்களா, ட்ரீ கமாண்டில். இப்போ அதே ட்ரீ கமாண்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், /Fன்ற ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். இது கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஸோ நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், டீட்டெயிலாக இருக்குது. ஸோ ஆல்ஃபா வெப் அகாடமிக்குள்ளே என்ன இருக்குது, about.txt இருக்குது, ஃப்ரூட்ஸுக்குள்ளே ஆப்பிளும் ஆரஞ்சும் இருக்குது, ஸ்போர்ட்ஸ். இதுதான் ட்ரீ வியூ. ஸோ இந்த ட்ரீ வியூ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நான் ஸ்போர்ட்ஸ்குள்ளே ஒரு 2 ஃபைலு, வெஜிடபிள்குள்ளே 2 ஃபைல் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போது நான் அகாடமிக்குள்ளே எனக்கு அப்பப்போ டவுட் வரலாம். ஏன்னா இப்போ இந்த வியூ நீங்கள் பார்க்க போய் உங்களுக்கு தெரியுது டக்குன்னு, ஆல்ஃபா வெப் அகாடமிக்குள்ளே 3 ஃபோல்டர் இருக்குது அப்படின்னு டக்குன்னு தெரியுது. பட் நீங்கள் அதை மறந்துட்டு இதை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, தெரியாது. அப்போ எவ்ரி டைம் என்ன பண்ணிக்குவாங்கன்னா, DIR கமாண்ட் போட்டு பார்த்துக்குவாங்க. நீங்கள் இது ஃபுல் வியூ இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஃபுல்லாக இப்படி இருக்கிறீங்க. சரி, இது பெருசாகலை. ஏன்னா உங்களுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணலை. முந்தி வந்து சப்போர்ட் பண்ணும், இப்போ உள்ள விண்டோஸில் சப்போர்ட் பண்ணாது, ஃபுல் ஸ்க்ரீன் வராது. அதனால் ஃபுல் ஸ்க்ரீன் பார்க்குறதா நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியாது என்ன ஃபோல்டர் இருக்குன்னு. அப்போ எவ்ரி டைம் நீங்கள் DIR கமெண்ட் போட்டு பார்க்கணும். பார்த்தா தான் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ், என்னென்ன ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிய வரும். ஓகே, ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, இது இருக்குது. ஃப்ரூட்ஸ்குள்ளே க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்போர்ட்ஸ்குள்ளே க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸுக்குள்ளே போய்ட்டு க்ரியேட் பண்ணணும் ஃபைலு. அப்போ CD ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்டுன்னு மட்டும் கொடுக்குறேன். தப்பாக கொடுத்துருக்கேன் பாருங்க, அதனால உள்ளே போகல. ஸோ CD ஸ்போர்ட்ஸ் டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான நேம் வந்துடும். இப்போ இங்கே நான் DIR கொடுக்குறேன், ஒரு ஃபைலும் இல்லை. இப்போ ஃபைல் க்ரியேட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும்னா மேக்கிங் டைரக்டரி க்ரியேட் ஆகும், அதாவது ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். நான் இப்போ ஃபைல் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ காப்பிகான் கமாண்டு எதுக்குள்ளே, ஸ்போர்ட்ஸுக்குள்ளே. அப்போ கிரிக்கெட் பற்றி ஏதாவது நான் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்போ cricket.txt இங்கே டைப் பண்ணலாம். என்ன டைப் பண்ணலாம், cricket is one of the game. Interesting. It's a national game of Australia. வேறு ஏதாவது கிரிக்கெட் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னால் நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ வந்து Ctrl+Z ப்ரெஸ் பண்ணோன்னே எனக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ கிரிக்கெட்டுன்னு ஸ்போர்ட்ஸுக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் ஆயிடுச்சான்னு எப்படி செக் பண்ணுறது, TIR. அப்போ பாருங்கள், எம்டியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், cricket.txt. இப்போ நான் ஃபுட்பால் பற்றி பண்ணுறேன். அப்போ ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ ஃபைல் க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் காப்பிகான். நீங்கள் ஃபோல்டர் ஃபுட்பாலுக்கு க்ரியேட் பண்ணிச்சிங்கன்னா MD மேக்கிங் டைரக்டரி. சரிங்களா, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஃபைல் க்ரியேட் பண்ணிங்கன்னா காப்பிகான், ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும்னா MD மேக்கிங் டைரக்டரி, இங்கே காப்பிகான். ஓகே, நான் ஃபைல் தான் க்ரியேட் பண்ண போகிறேன் கிரிக்கெட் மாதிரியே. ஸோ காப்பிகான் ஸ்போர்ட்ஸ் வந்து என்ன ஸ்போர்ட்ஸு, ஃபுட்பால் இல்லை சாக்கர் பால். ஸோ football.txt FIFAன்னு நினைக்கிறேன், FIFA ஃபுட்பால் வேர்ல்டு சாம்பியன் கேம். ஓகே, ரொனால்டோ தானே, ரொனால்டோ. இட்ஸ் a famous player in football. இப்போ இது மாதிரி நீங்கள் பாயிண்ட் அடிச்சுட்டு Ctrl+X கொடுத்து எண்டு பண்ணியாச்சு. ஸோ அப்போ எத்தனை ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கணும். அகெயின் DIR. அப்போ 2 ஃபைல், கிரிக்கெட், ஃபுட்பால் இருக்குது. அகெயின் மறுபடியும் நான் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ காப்பிகான். வேறு என்ன கேம் பண்ணலாம், basket.txt
txt. So it's a wonderful game. கேம் அதை பற்றி என்ன ரூல்ஸ் அதை கூட நீங்கள் எழுதலாம். ஸோ கண்ட்ரோல் இசட் இல்லை F6 ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ டிஏஆர் கொடுக்குறேன் பாருங்க 3 ஃபைல். இப்போ நான் இங்கேருந்து ப்ரீவியூ போட்டேன்னா எனக்கு இவ்வளோ தான் வரும் சரிங்களா. சிடி ஏன்னா ஃபோல்டர் சப் ஃபோல்டர் எதுவும் இல்லை, ஸ்போர்ட்ஸுக்குள்ளே ஃபோல்டர் இல்லை. சிடி டாட் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு இங்கே நான் ட்ரீ கமெண்ட் போடுறேன். அப்போ எனக்கு வருது ட்ரீலே ஆப்ஷன்ஸ் போட்டுனா அப்போ என்ன போட்டோம் /F ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இப்போ பாருங்கள் about.txt இருக்குது, ஃப்ரூட்ஸுக்குள்ளே 2 இருக்குது, ஸ்போர்ட்ஸில் ஒரு 3 ஃபைல் க்ரியேட் பண்ணும். இப்படி வியூ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நான் ஆல்ஃபா வெப் அகாடமிக்கில் about.txt இருக்கு இல்லையா, இன்னொரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். அகெயின் காப்பிகான் courses.txt. ஸோ கோர்சஸில் என்ன இருக்குது C++, அதுக்கப்புறம் ஜாவா, பைத்தான், SQL, ஓகே, Photoshop, React.js, AngularJS. ஸோ இது மாதிரி நிறைய நான் கோர்ஸ் போடுறோம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் இசட். ஸோ க்ளோஸ் ஆயிடுச்சு. 2 ஃபைல் இருக்குது. இன்னொரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். காப்பிகான் வெப் டிசைனிங் .txt, HTML, CSS, JS அப்படின்னு நான் பண்ணுறேன். இது ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ பாருங்கள் 3 ஃபைல் நான் DAR போடுறேன். இல்லை ட்ரீவியூனால் எனக்கு பார்க்க ஈஸியாக இருக்குன்னா ட்ரீவியூ போடுறேன். tree/f. அப்போ பாருங்கள் என்ன போட்டேன்னு காப்பிகான் போட்டு ஃபைல் க்ரியேட் பண்ணேன். 2 ஃபைல் க்ரியேட் பண்ணேன். ஸோ காப்பிகான் course.txt டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இசட் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அகெயின் காப்பிகான் வெப் டிசைனிங் போட்டுட்டு கண்டென்ட் டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இசட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இதை பார்க்குறதுக்கு DAR போட்டவுடனே எனக்கு பாருங்கள் about.txt மாதிரி courses.txt இருக்குது, web designing.txt இருக்குது. ஸோ இந்த வியூ எனக்கு பார்க்க பிடிக்கலை அப்படின்றதுனால நான் ட்ரீ வியூ போட்டிருக்கேன். tree/f அப்படின்னு கொடுத்தோன்னே பாருங்கள் about.txt, course.txt, web designing.txt. அதில் 3 ஃபோல்டர் இருக்குது. ஒரு ஃபோல்டர் எம்டியாக இருக்குது, vegetable.txt. ஃப்ரூட்ஸில் 2 ஃபைல் இருக்குது, ஸ்போர்ட்ஸில் 3 ஃபைல் இருக்குது. புரியுதா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைலை டெலீட் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் இதில் என்ன கற்றுருக்கீங்க, ஜஸ்ட்டு காப்பிகான் போட்டு நான் க்ரியேட் தான் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா இந்த பர்டிகுலர் ஃபைலை டெலீட் பண்ணலாம். எந்த ஃபைலை டெலீட் பண்ணலாம்? இப்போ கோர்சஸில் எனக்கு HTML எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வெப் டிசைனிங் தனியாக வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்போ இந்த வெப் டிசைனிங் இங்கே எப்படி டெலீட் பண்ணுவீங்க? ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுவீங்க. இங்கே எப்படி டெலீட் பண்ணணும்னா டெல்லுன்ற கீ, டெல் அந்த வெப் டிசைனிங் .txt என்ட்ரு தட்டுறேன். டெல்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ DAR கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் வெப் டிசைனிங்கே காணும். இங்கே இருக்கா லாஸ்ட் ஃபைலாக இருக்குது, டபிள்யூவில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்குது. ஸோ வெஜிடபிளுக்கு அப்புறம் வரணும், ஆனால் வரல. ட்ரீ வியூலையும் பார்க்குறேன். சாரி, இன்வாலிட் சுவிட்சுன்னு வருதுங்க. ஏன்னா நம்ம /f தான் கொடுக்கணும். இங்கே பாருங்கள் வெப் டிசைனிங்.txt இருக்குது மேலே. இங்கே இல்லை பாருங்கள் about.txt, course.txt. வெப் டிசைனிங் இல்லை, ஏன்னா நம்ம டெல் கமெண்ட் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? நான் வெஜிடபிளும் வேண்டாம்னு நினைக்கிறேன். இது ரிமூவ் பண்ணனா என்ன பண்ணணும்? அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி டெலீட் தான். ஆனால் இங்கே டெல் கிடையாது. ஃபோல்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு அது டேரக்டரி தானே இங்கே. அதனால் எம்டினா மேக்கிங் டைரக்டரி, சிடினா அந்த ஃபோல்டருக்குள்ளே உள்ளே போகிறது, சிடி டாட்னா அந்த ஃபோல்டரை விட்டு வெளியே வர்றது. நீங்கள் ரிமூவ் டைரக்டரி RD கமாண்ட் யூஸ் பண்ணி வெஜிடபிள்ன்றதை நான் ரிமூவ் பண்ணுறேன்னா பாருங்கள் என்ட்ரு தட்டினோடனே அந்த ஃபோல்டர் ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்கள் வெஜிடபிள். இப்போ நான் ட்ரீ வியூ கொடுக்குறேன். பாருங்கள் எத்தனை ஃபோல்டர் இருக்குது, ஃப்ரூட்ஸும் ஸ்போர்ட்ஸும் தான் இருக்குது. அப்போ இருந்து வெஜிடபிளை காணும் பாருங்கள். ஸோ இது மாதிரி ஃபோல்டரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபைலை ரிமூவ் பண்ணிக்கலாம், ஃபோல்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரூட்ஸை மறுபடியும் ரிமூவ் பண்ணட்டா இங்கே பாருங்கள். ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னது? ஃபோல்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபைலை டெலீட் பண்ணணும்னா டெல்லு, ஃபோல்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு RD கமாண்ட், ரிமூவ் டைரக்டரி ஃப்ரூட்ஸ். என்ட்ரு தட்டுறேன். அது என்ன சொல்லுது பாருங்கள், த டைரக்டரி இஸ் நாட் எம்டியாக இல்லை. ஏன்னா இந்த ஃப்ரூட்ஸுக்குள்ளே நீங்கள் ஏகப்பட்ட ஃபைல் வச்சுருந்துருக்கலாம். இங்கே 2 ஃபைல் தான் இருக்குது, அதனால அது சொல்லுது. 2 ஃபைல் இருந்தாலும் 1 ஃபைல் இருந்தாலும் சொல்லும். எம்டியாக இல்லை, நீங்கள் பாட்டு டெலீட் பண்ணுறீங்க, செக் பண்ணிக்கோங்கன்றதுக்கு இது அடையாளம். ஓகே, அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா
எனக்கு பரவாயில்ல டெலீட் ஆகணும்னா இதுக்கு ஆப்ஷன் இருக்கும் /?, ஹெல்ப் கேட்கலாம். பாருங்க ரிமூவ் ஆல் டைரக்டரிஸ், அது உள்ள என்ன ஃபைல்ஸ் இருந்தாலும் டெலீட் பண்ணு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டி அந்த ஃப்ரூட்ஸை ரிமூவ் பண்ணுங்க /s கொடுக்குறேன். சரிங்களா? 1-2 ஆப்ஷன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக சொல்லி கொடுக்குறேன். ஸோ ரிமூவ் டைரக்டரி பாருங்கள், ஃப்ரூட்ஸ் வந்து எம்டியாக இல்லாததுனால அது தெரியாமல் கொடுத்துடக்கூடாது இல்லையா? ஸோ அகெயின் கேட்குது, ஆர் யூ ஷுர்? கண்டிப்பாக டெலீட் பண்ணலாமா? அதில் 100 ஃபைல் இருந்தாலும் டெலீட் ஆயிரும். பாருங்கள், எஸ் கொடுக்குறேன், ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாக டெலீட் ஆயிரும். பாருங்கள், கம்ப்ளீட்டாக டெலீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் 3/f கொடுத்தீங்கன்னா பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ வெஜிடபிள் எந்த கேள்வியும் கேட்காம டெலீட் ஆயிடுச்சு, ஏன்னா அதில் ஃபைலே இல்லை. பட் ஃப்ரூட்ஸில் ஆப்பிள் ஆரஞ்சுன்னு 2 ஃபைல் இருந்ததுனால உங்கள்கிட்ட ஆப்ஷன் கேட்டுச்சு, அந்த ஃபைல் எம்டி ஆயிலன்னு சொல்லிட்டு டெலீட் ஆகாமல் வெளியே வந்துருச்சு. அதனால நான் ஹெல்ப்பில் ஆப்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தேன். /s வந்து கம்ப்ளீட்டாக அதில் ஃபோல்டரு ஃபைலு என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும்னு சொல்லிச்சு. ஸோ ஆர்டி ஃப்ரூட்ஸு ஆப்ஷன் போட்டிருக்கேன் /s. அப்போது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நம்மகிட்ட கேட்குது, நீங்கள் தெரியாமல் கொடுத்துட்டீங்களா, ஆர் யூ ஷுர்ன்னு கேட்குது. ஸோ எஸ்ன்னு கொடுத்தோடனே எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, பாய். இந்த வீடியோவில் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தோம்? நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறதை பார்த்துருக்கோம். சரிங்களா? அதாவது இந்த வெஜிடபிள்ன்றது இந்த ஃபோல்டர் எம்டியாக இருந்துச்சு. ஸோ இதை ரிமூவ் பண்ணோம். இந்த ஃபோல்டரில் 2 ஃபைல் இருந்தது, அதையும் ரிமூவ் பண்ணோம். பட் ஃபைல் இருந்ததுனால வார்னிங் கொடுத்ததுனால /sன்ற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபோல்டரை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோல்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்? ஆர்டி கமெண்ட். சரிங்களா? ஃபைலை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்? del கமெண்ட். del யூஸ் பண்ணி அந்த ஃபைல் நேம் போட்டாச்சுன்னா டெலீட் ஆயிடும். ஸோ டெலீட் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் டாஸில்.